ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ பிரைஸ் 201. ஆனா லிஸ்ட் ஆனது அதை விட 32% பிரீமியத்தில் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 74 இருந்துச்சு. அதாவது அந்த லிஸ்டிங் ப்ரைஸ் 275 வரைக்கும் போகலான்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஆனால் லிஸ்ட் ஆனது 265 இன்னைக்கு எல்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட 1700 கோடி மதிப்பிலான பங்குகள்ல QIPல 154 மடங்கும், எல்எல்ஐ பிரிவில் 78 மடங்கும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ல 12.51 மடங்கும், எம்ப்ளாயி கோட்டால 9.1% மடங்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த வெளியீட்டுல ரூபாய் 1200 கோடி மதிப்புள்ள 59.7 பில்லியன் பங்குகள் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலியமாகவும், ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா 500 கோடி மதிப்புள்ள பங்குகளும் விற்கப்பட்டது. தென்னிந்தியாலேயே நகைக்கடைகள்ல ஒரு வலுவான இடத்தை பெற்றிருக்கிறது லலிதா ஜுவல்லரி நிறுவனம். இந்த நிறுவனம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி இதே மாதிரி பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 61 கடைகளை இயக்கிட்டு வராங்க. 2026 நிதியாண்டுல இந்த நிறுவனத்தோட செயல்பாடு மிக சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நிகர லாபம் 177% அதிகரித்து 1009 கோடியாகும். ரெவன்யூ 48.1% அதிகரித்து 25,023 கோடியாகவும் உயர்ந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது மார்ச் 2024, மார்ச் 2025, மார்ச் 2026 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல growth கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் மார்ச் 2026ல 1009 கோடிக்கு லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். இந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோல பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மார்ச் 2026ல -401 கோடி நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லா இன்வெஸ்டரும் நோட் பண்ணுங்க. இதே மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க புதுசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆல்ரெடி ஐபிஓ கிடைச்சவங்க ஹோல்ட் பண்ணலாமான்னு நினைச்சீங்களா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.